ஓகே, ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ், என்னென்ன சாஃப்ட்வேர், என்னென்ன அப்ளிகேஷன், என்னென்ன சர்வீசஸ்லாம் ஆஸ் அ நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் நெட்வொர்க் இன்ஜினியர் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை ரொம்ப மேண்டேட்ரியாக தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான் இப்போ நம்ம இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதில் நான் ஒரு 10 பேசிக் அப்ளிகேஷன்ஸ் நான் இதில் ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம ஒரு JNS3 நம்மளுக்கு தேவை, இல்லை EVNG தேவை, சிஸ்கோட IOS தேவை, ஸோ அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஸோ இது எல்லாமே ஜென்ரிக் விஷயங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு விஷயமே நம்மளோட TFTP சர்வர். ஓகே, ஸோ TFTP சர்வர். TFTP சர்வர் வந்து நீங்கள் தனியாக ஒரு சர்வரை நீங்கள் மெயின்டைன் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் தனியாக ஒரு சர்வரை மெயின்டைன் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட லினக்ஸ் மிஷினில் அந்த சர்வீஸை ரன் பண்ணி நீங்கள் உங்களோட இஷ்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட விண்டோஸ் மிஷினில் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் சர்வீஸை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறையா விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா TFTP 64 அண்ட் TFTP 32 சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா, இது வந்து ஃபார் 32-bit விண்டோஸ் கம்ப்யூட்டர் அண்ட் திஸ் இஸ் ஃபார் 64-bit விண்டோஸ் PC. ஓகேவா? ஸோ இதை தவிர இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது TFTP ரன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஃப்ரீ சர்வீசஸில் அதெல்லாம் இருக்குன்னு. ஸோ TFTP எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மோஸ்ட்லி iOS ஃபர்ம்வேர், iOSன்னு நம்ம சொல்கிறதோட ஃபர்ம்வேர் அப்கிரேடுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் TFTP. ஓகேவா? இல்லை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட யூஸ் ஆகும், பேக்கப் எடுக்கிறது கூட யூஸ் ஆகும் TFTPங்கிறது. ஸோ இதனால் TFTP சர்வீஸுங்கிறது நம்மள்ட்ட எப்பயுமே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போவோம், FTP. ஸோ இதுவும் TFTP மாதிரி தான் சர்வீசஸ். ஓகே, பட் ஆனால் ஒரு சில கம்பெனிஸ் இல்லை ஒரு சில வெண்டார்ஸ் ஸ்டில் யூஸ் FTP ஃபார் சர்டைன் பர்பஸ். ஸோ ஒரு சில பர்பஸ்லாம் அவங்க வந்து FTP மூலமாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சது அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்து FTPயை நீங்கள் வச்சுக்கிறது ஆஸ் அ பேக்கப், இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? அதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் ஓல்டாக ஃபஸ்ட்டே மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் FTP யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேறு யாரும் FTP மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா அது அந்தளவுக்கு செக்யூரிட்டி கிடையாதுன்னு சொல்லி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டே அவங்க ஒரு ஸ்பேஸ் வாங்கி, ஒரு வெப் ஸ்பேஸ் வாங்கி அந்த ஸ்பேஸில் அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் ஸ்டில் தே ஆர் யூஸிங் FTP சர்வீஸ். ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு FTPங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ தனியாக நீங்கள் FTP சர்வர் ஒரு சர்வீஸ் எதுவும் ரன் பண்ணல அப்படின்னா ஃபைல்ஸ் இல்லாங்கிற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா WinSCP. ஓகே, ஸோ இந்த WinSCPங்கிற அப்ளிகேஷன் இது ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது. ஸோ மெயின் அதோட யூசேஜ், பேசிக்கான ஒரு யூசேஜ், மெயின் அண்ட் பேசிக் யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேசிக் பர்பஸ், இதுக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. ஸோ இதில் ஆஸ் அ நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், நெட்வொர்க் இன்ஜினியருக்கு என்ன மாதிரி பர்பஸ்க்கு இது நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் யூஸ் கேஸ் வந்து நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸ் மிஷினில் இருந்து ஓகேவா, ஒரு லினக்ஸ் பிசிக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லைனா ஒரு லினக்ஸ் பிசிலேருந்து விண்டோஸ் மிஷினுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு விஷயங்களை நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களோட லினக்ஸ் மிஷினில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வச்சுக்கலாம். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், இல்லை அதில் போய் ஏதாச்சும் சேஞ்சஸ், இல்லை புதுசாக ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ WinSCP மூலமாக உங்களோட லினக்ஸ் பிசியை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்கள் லினக்ஸ் பிசியை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க த்ரூ விண்டோஸ் மிஷின். விண்டோஸ் மிஷினுக்கும் லினக்ஸுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும் யூஸ் பண்ணுறதுல. ஸோ நீங்கள் கமாண்ட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் விண்டோஸ் மிஷினில் WinSCPங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லினக்ஸ் மிஷினோட ஐபியை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிடலாம். ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
பட் ஆனால் அது வந்து ஜிவை ஃபார்மேட்டில் இருக்காது. ஸோ என்னென்ன ஃபோல்டர்ஸ் என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் பேக்கப் எடுத்து வைக்கிறதுனா வைக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் இருக்கிற பேக்கப்பை உங்கள் பிசிக்கு நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு டிஎஃப்டிபி சர்வர் இல்லை சர்வீசஸில் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணுறதுக்குனா நீங்கள் WinSCP மூலமாக ஈஸியாக அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் அந்த லினக்ஸ் மிஷினுக்குள்ளே. ஓகேவா? ஸோ நீங்கள் விண்டோஸ் மிஷினில் இருக்கிறதுனால WinSCP யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் இல்லைன்னா அப்லோடிங் டவுன்லோடிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனாக கொஞ்சம் ஈஸி ஆக்சசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த WinSCPங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் விஷயத்துக்குள்ள வருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேடியஸ் அண்ட் டெக்காக்ஸ் சர்வர். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ரேடியஸ் அண்ட் டெக்காக்ஸ் சர்வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரேடியஸ் அண்ட் டெக்காக்ஸ் ஒன்றும் கிடையாது, இது உங்களோட ரிமோட் அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் சப்போஸ் இப்போ ஒரு ரவுட்டர் இருக்குன்னா அந்த ரவுட்டரோட லோக்கல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ப்ரிஃபர் பண்ணாமல் ஒரு ரிமோட் சர்வர், ஓகேவா, அந்த ரிமோட் சர்வரில் இருக்கக்கூடிய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இதுக்கும் ஒரு அத்தன்டிகேஷன் நடந்து, ஒரு ப்ராசஸ் நடந்து, இங்கே என்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு மேட்ச் ஆனால் தான் இந்த ரவுட்டரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களால் தட் மீன்ஸ் உங்களால் செக் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா உங்கள் டிவைஸை லாகின் பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய க்ரெடென்ஷியல் உங்களோட ரிமோட் சர்வரில் இருக்கக்கூடிய க்ரெடென்ஷியலாக இருக்கணும். அந்த ரிமோட் சர்வரில் இருக்கக்கூடிய க்ரெடென்ஷியல் மேட்ச் ஆச்சுன்னா தான் உங்களோட லோக்கல் ரவுட்டரை உங்களால் ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ரிமோட் அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால் ரேடியஸ் டெக்காக்ஸோட மெக்கானிசம். பேசிக்காக சிம்பிளாக சொல்கிறதா தான் இதோட பேசிக்கான மெக்கானிசம். ஓகே, இந்த மாதிரி சர்வீசஸ் நீங்கள் வந்து தனியாக ரன் பண்ணி வச்சுக்கிறதும் உங்களுக்கு நல்லது. ஸோ ஏதோ ஒரு இஷ்யூனால உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் டீபக் பண்ணும்போது உங்களோட லோக்கல் சர்வர்லேயே நீங்கள் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் டிவைஸில் இஷ்யூவா இல்லைனா உங்களோட சர்வரில் இஷ்யூவான்னு கூட நீங்கள் டீபக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட அத்தன்டிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இது டீபக்கிங் பர்பஸ்க்காக நீங்கள் உங்களோட பிசிலே முடிஞ்சால் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா ஏதாச்சும் ஒரு லினக்ஸ் மிஷினில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தனியாக பெய்ட் சர்வீஸ் ஆஃப் விண்டோஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சர்வீசஸ் இருக்கும். ஸோ அந்த சர்வீசஸில் போய் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இதுதான் ரேடியஸ் அண்ட் டெக்காக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் SNMP வெப் ப்ரௌசர். ஸோ நீங்கள் ஒரு SNMP ப்ரோட்டோகால் ரன் பண்ணுறீங்க, இல்லை போலிங் செக் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒழுங்காக போல் ஆகுதா, இல்லை உங்களுக்கு டவுன் ஆகிற இன்ஃபர்மேஷன் அப்பார் இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு ட்ராப் இன்ஃபர்மேஷன்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த வெப் ப்ரௌசர் மூலமாக அது ஒர்க் ஆகுதாங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ SNMP வெப் ப்ரௌசருங்கிறது உங்களோட விண்டோஸ் மிஷினுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம், விண்டோஸ் பிசியில். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு வெப் ப்ரௌசருங்கிறது ஒரு அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷனில் உங்கள் டிவைஸோட ஐபி, ஓகே, லெட்ஸே உங்கள்கிட்ட இங்கே ஒரு ரவுட்டர் இருக்குது, இது உங்களோட விண்டோஸ் மிஷின். ஸோ இப்போ இந்த விண்டோஸ் மிஷினில் நீங்கள் இந்த வெப் அப்ளிகேஷனை இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீச்சபிலிட்டி இருந்துச்சுன்னா இது ரெண்டு எண்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்க வெப் ஃபைல்ஸை பேஸ் பண்ணி உங்களோட இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ட்ராப் எல்லாம் இது ஃபெச் பண்ணி உங்களோட பிசிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். பேசிக்காக உங்களோட SNMP ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே நீங்கள் உங்களோட லோக்கல் பிசிலேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு SNMP வெப் ப்ரௌசருங்கிறது உங்களோட டெஸ்டிங் ஃபேஸ்க்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் டிவைஸில் அடிக்கடி ஏதாச்சும் இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, என்னோட லோக்கல் லேப்பில் இருந்து நான் செக் பண்ணால் தான் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக என்னால் மானிட்டர் பண்ண முடியும். என்னால் அந்த சர்வரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மானிட்டர் பண்ணும்போது எனக்கு நிறையா டேட்டாஸ் அதில் போயிட்டுருக்கனால என்னால் பர்டிகுலராக அதில் செக் பண்ண முடியலை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் பர்டிகுலராக உங்களோட லோக்கல் லேப்பில் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஒரு டிவைஸ் மட்டும் உங்களுக்கு மானிட்டர் பண்ணும்போது உங்களுக்கு இஷ்யூஸ் ஈஸியாக நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண முடியும், இல்லை அதே நேரத்தில் செக் பண்ணி வெரிஃபையும் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் மெயின் சர்வரில் போடும்போது நீங்கள் ஒரு 10,000 டிவைசஸ் 20,000 டிவைசஸ் வருதுன்னா அதில் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு யூசர் அத்தன்டிகேஷன் ஃபெயிலியர் ட்ராப் மெசேஜ் வரும், இல்லைனா லிங்க் டவுன் மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டிவைசஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களால் கிளியராக ஃபில்டர் பண்ணி நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கிடைக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் பர்டிகுலராக உங்களோட ஒரு டிவைஸில் மட்டும் வச்சுக்கிட்டு
நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிவைஸில் இஷ்யூங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களோட லோக்கல் ப்ரௌசர்லேயே உங்களோட லோக்கல் ஆப்லேயே உங்கள் லோக்கல் ப்ரௌசர் மாதிரி அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் SNMP மிப் ப்ரௌசருங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டெர்மினல், புட்டி, செக்யூர், CRT, ZOC. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு டெர்மினல் ரிலேட்டட் அப்ளிகேஷன் தேவைப்படும். ஸோ அப்போ தான் அந்த டிவைஸுகளை உங்களோட லாகின் பண்ணி செக் பண்ணி உங்களோட ஃபர்தராக கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம் வியூவர் ஆர் AnyDesk. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஒரு வெப் சர்வர் இப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் யுவர் வெப் சர்வர். ஓகேவா? இது உங்களோட வெப் சர்வராக இருக்குது. இந்த இடத்துல உங்களோட லோக்கல் லேப்பு. ஓகேவா? ஸோ இது வந்து இன்னொரு சப்நெட்டில் இருக்குது, ஒரு இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இன்னொரு சப்நெட், இல்லைனா இது உங்களோட ஹெட் குவார்ட்டர்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்கிறது வந்து இது ஒரு ஹெட் குவார்ட்டர். இது உங்களோட லோக்கல் லேன் பிரான்ச் ஆஃபீஸ் ஓட லோக்கல் லேனில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இங்கேருந்து உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு, ஒரு பர்டிகுலர் சப்நெட் இருக்க கஸ்டமருக்கு இஷ்யூஸ் வருது. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VPN கனெக்டிவிட்டி இங்கேயும் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு இஷ்யூனால உங்களோட VPN ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. VPN சர்வீஸ் ரன் ஆகலை, இல்லை உங்கள் பிசியில் லேப்பில் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைனா VPN க்ளவுட் இஷ்யூவாக இருக்கலாம். ஏதோ ஒரு இஷ்யூனால உங்களுக்கு VPN கனெக்டிவிட்டி இல்லாமல் இந்த எண்டிலிருந்து இந்த எண்டுக்கான கம்யூனிகேஷன், டைரெக்டான கம்யூனிகேஷன் வேலை செய்யலை, ஒர்க் ஆகலை VPN இல்லாதனால. பட் ஆனால் இப்போ நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணியான், பட் கஸ்டமர்ஸ்க்குலாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது. உங்களோட நெட்ஒர்க்லேருந்து ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் VPN இல்லாதனால நீங்கள் அது டவுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கஸ்டமரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது ரீச் ஆகலாம், ஒர்க் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த வெப் சர்வரை நம்ம ரிமோட் எடுக்கணும். ஸோ இது ரிமோட் எடுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த வேனா நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் இந்த டீம் வியூவர் AnyDesk. ஏன்னா இது அந்த மாதிரி மோஸ்ட்லி உங்களோட சர்வர்ஸ்லலாம் இந்த மாதிரி ரிமோட் மேனேஜ்மெண்ட் இல்லைனா ரிமோட் அப்ளிகேஷனுங்கிற சர்வீஸை எனேபிள் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ லோக்கலில் இருக்கும்போது அவங்களோட மைக்ரோசாஃப்ட் ரிமோட் மேனேஜ்மெண்ட் இதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் டீம் வியூவர் ஆர் AnyDesk பெய்ட் சர்வீஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ பெய்ட்னா இட் வில் பி கிவ் யூ மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ், இல்லை மோர் டைமிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அட்வான்ஸ்டாக இருக்குது நீங்கள் பெய்ட் சர்வீஸ் வாங்கும்போது. ஸோ ஃப்ரீ சர்வீஸ்லேயே உங்களுக்கு வந்து நீங்கள் லோக்கல் யூஸ்னா நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டெஸ்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு டீம் வியூவர் AnyDesk மூலமாக இன்டர்நெட்டில் தான் அது போகும், VPNல போகாது. ஸோ இன்டர்நெட்டில் டேரெக்டாக போகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஐடியை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி இங்கேருந்து நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா VPN கனெக்ட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி VPN இஷ்யூ வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த VPN கனெக்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்துச்சுன்னா இது ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன். இதில் உங்களோட கேட்வே, அதாச்சும் உங்களோட VPNோட கேட்வே என்ன அப்படின்னு கொடுத்துட்டு, இல்லைனா IP என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அதோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், க்ரெடென்ஷியலை போட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்வரோட, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய காமனான அப்ளிகேஷன்ஸ் நான் ஒரு 2 அப்ளிகேஷன் நேம் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்று Cisco AnyConnect நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஓப்பன் கனெக்ட் GUI VPN கிளைண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சூட் ஆகுமோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணி, தட் மீன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் அதோட கேட்வே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கேட்வே வந்து லெட்ஸ் சே vpn.pgrspot.com. ஸோ அப்படிங்கிற ஒரு கேட்வே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கேட்வே கொடுக்கலாம். ஸோ இல்லைனா இதோட ரிசால்விங் ஐபின்னு ஒன்று இருக்கும், இதுக்குன்னு சொல்லி ஒரு பப்ளிக் IP ரிசால்விங் IP இருக்கும். ஸோ அந்த IP கொடுத்து கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஐபியை நீங்கள் கேட்வேயில் கொடுத்துட்டு இதுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஸோ இந்த 2 ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து அத்தன்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் VPNல கனெக்ட் பண்ணி பாயிண்ட் டு பாயிண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் டு பாயிண்ட்டாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு இந்த டீம் வியூவர் AnyDesk அப்படி இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் லோக்கல் லேண்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் ரிமோட் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் மூலமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விஷயத்துக்குள்ள வருவோம். ஸோ இது ஒரு பேசிக்கான அண்ட் மெயின் மேண்டேட்ரி அப்ளிகேஷன். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸ் பண்ணுற எல்லாமே VPN கிளைண்ட் அப்ளிகேஷன் மூலமாக தான் அவங்களோட நிறைய விஷயங்கள் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரௌசர்ஸ் இஃப் ஓகேவா, ஜென்ரலாகவே எல்லாரோட லேப்டாப்லேயும் ப்ரௌசர்ஸ் இருக்கும். ஸோ அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் ப்ரௌசர்ஸ்னு சொல்லியிருக்கேன்னா, இஃப் ஸ்பெசிஃபிக் ஃபார் எனி அப்ளிகேஷன். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் அந்த ப்ரௌசர் நம்ம இப்போ சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லோக்கல் சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனி நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க, XYZன்னு ஒரு கம்பெனி. ஸோ அவங்களோட லோக்கல் சர்வர் ஒரு லோக்கல் டேட்டா பேஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாவாவில் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து ABC அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க, ABC ஆப்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது இந்த ஜாவா வந்து 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஜாவா வெர்ஷன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அது வந்து ஒரு சில ப்ரௌசர்ஸில் மட்டும்தான் அப்போதைக்கு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ டைம் போக போக இந்த அப்ளிகேஷனோட சப்போர்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாவா வெர்ஷன்ஸ் வரையும் அலோட் ஆகும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ்க்கு இது சப்போர்ட் ஆகாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் சர்வீஸ் ரன் ஆகிறதுக்கு, ஓகே, அதாச்சும் இவங்க டெவலப் பண்ணியிருக்க இந்த பர்டிகுலர் சர்வீசஸ் வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுற கண்டிஷன் வரும்போது அந்த ப்ரௌசரில் அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் ஆஃப் ப்ரௌசர்ஸில் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக் ப்ரௌசர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்ஃபாக்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு ஃபயர்ஃபாக்ஸில் ஒரு ஓல்டு வெர்ஷன் ஒரு 35, 25 அந்த மாதிரி சீரீஸில் இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ், இல்லைனா உங்களோட க்ரோமில் இருக்கக்கூடிய பழைய வெர்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் வெர்ஷன்ஸில் தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ஜாவா அப்ளிகேஷன் வச்சு டெவலப் பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் ஜாவா அப்ளிகேஷனை வச்சு தான் அவங்க சர்வீஸை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ஜாவா அதை வச்சு தான் அவங்களோட ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே மேண்டேட்டரியாக இருந்தால் தான் அது ரன் ஆகும். ஸோ அதனால தான் ப்ரௌசர்ஸ் இஃப் ஸ்பெசிஃபிக் எனி. ஸோ ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரௌசராக இருக்கணும், அதே நேரத்தில் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஒரு ஜாவா அப்ளிகேஷன் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க ஒரு ABC ஆப்பு. ஸோ இந்த ஆப்புக்கு இந்த பர்டிகுலர் ஜாவா அப்ளிகேஷன் ரன் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அது ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். இல்லைன்னா அது எரர் அடித்து ஓப்பன் ஆகாமல் ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது உங்களோட அப்ளிகேஷன் உங்களோட லோக்கல் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி இந்த விஷயங்கள் ரன் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு மெயினான விஷயம் டிவைஸ் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். இது ஜென்ரிக்கானது கிடையாது, பட் உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸஸை பேஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட என்விரான்மெண்ட்டில் ASA அப்படிங்கிற ஒரு ஃபயர்வால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ASDMங்கிற அப்ளிகேஷன் தேவை. ஸோ இந்த ASDM அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் ASA ஃபயர்வாலுக்கான ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு மேண்டேட்டரியாக தேவைப்படும். இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்து நீங்கள் ASDM யூஸ் பண்ணலை, ஸோ ASA யூஸ் பண்ணல, நீங்கள் யூஸ் பண்ணுறது செக் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ செக் பாயிண்ட்டுங்கிற ஒரு ஃபயர்வால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கன்சோலுங்கிற அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படும் கியா வாய்ஸில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட நீங்கள் உங்களோட என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் பேஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 10 விஷயங்களில் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்த 10 அப்ளிகேஷனுக்குள்ளேயே ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லைன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு டைம்லேயும் உங்களுக்கு இமீடியட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களால் ஃபெச் பண்ணிக்க முடியும். தட்ஸ் இட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இன்னொரு டாபிக் வச்சு பார்ப்போம். தேங்க்யூ.